வணக்கம். நான் கனெக்ட் அண்ட் பில்டிலிருந்து வைத்தியநாதன் நாகராஜன் பேசுறேன். உங்க ரியல் எஸ்டேட் முதலீடுகளை எப்படி சட்டப்பூர்வமா பக்காவா பாதுகாக்கிறதுங்கிற இந்த ஸ்பெஷலான வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உங்க வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் கொட்டி ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அருமையான காலிமனை வாங்குறீங்க. ஆனா வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒரு அதிகாரி வந்து, சார் இதுக்கு முறையான அப்ரூவல் இல்ல, இது அரசாங்க நிலம்னு சொல்லி உங்க கட்டட வேலையை நிறுத்தினா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பகீர்னு இருக்குல்ல. உங்க குடும்பத்தோட கனவு அப்படி வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த செக்லிஸ்ட். நிலத்தோட 30 வருட வரலாறு, பட்டா மாதிரியான அரசு ஆவணங்கள், சரியான அப்ரூவல் முறைகள், 2026க்கான டிஜிட்டல் தீர்வுகள், அப்புறம் எப்படி நிம்மதியா முதலீடு செய்யறது, இது எல்லாத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல்ல நிலத்தோட 30 வருட வரலாறு, அதாவது தாய் பத்திரத்துல ஆரம்பிச்சு வில்லங்கச் சான்று வரைக்கும் நிலத்தோட பின்னணியை எப்படி ட்ராக் செய்யறதுன்னு பார்க்கலாம். நிலம் வாங்கும்போது நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற அந்த கரண்ட் கிரயப்பத்திரத்தை மட்டுமே பார்க்கறது தான். கடந்த 30 வருஷமா அந்த நிலம் யார் யார்கிட்ட கைமாறுச்சுங்கிற அந்த முழு ஓனர்ஷிப் செயினையும் தாய் பத்திரம் தான் தெளிவா காட்டும். இந்த 30 வருஷத்துல நடுவுல ஒரே ஒருத்தரோட கையெழுத்து மிஸ் ஆகியிருந்தா கூட அவ்வளோதான், நீங்க வாங்குற நிலம் பெரிய சட்டச்சிக்கலை மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். இந்த வரலாற்றை எப்படி உறுதி செய்யறது? அதுக்கு உதவுறது தான் இந்த நில் ஈசி அல்லது வில்லங்கச் சான்று. 2026ல நீங்க கண்டிப்பா டிஎன் ரெஜினேட் போர்ட்டல செக் பண்ணி நில் ஈசி வாங்கியிருக்கணும். உங்க பிளாட்டுக்கு பின்னாடி உங்களை ஏமாத்தி வேற யாருக்காவது வித்திருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் மறைக்கப்பட்ட லோன் இருக்கான்னு கண்டுபிடிக்க இதுதான் ஒரே வழி. இது கிளியரா இருந்தா உங்களுக்கு கிடைச்ச கிரீன் சிக்னல்னு அர்த்தம். அடுத்து பட்டா மற்றும் அரசு ஆவணங்கள். இது அரசாங்கத்துக்கிட்ட உங்க அடையாளத்தை எப்படி பதிவு செய்யறதுங்கிற பகுதி. வெறும் கிரயப்பத்திரம் உங்க பேர்ல இருந்தா மட்டும் போதாதுங்க. அரசாங்கத்தோட வருவாய்த்துறை ரெக்கார்ட்லயும் உங்க பேரு அப்டேட் ஆயிருக்கணும். அதுக்கு தேவையானது தான் பட்டா. இந்த 2026ல உங்க நிலத்துக்கான அல்டிமேட் டிஜிட்டல் ஐடி கார்டே இதுதான். சரியான சர்வே நம்பரோட உங்க பேர்ல பட்டா இல்லைன்னா எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கும் உங்களுக்கு ஹோம் லோன் தரவே மாட்டாங்க. பட்டாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆவணம் சிட்டா. உங்க நிலம் நஞ்சையா புஞ்சையா இல்ல நத்தமானு அது எந்த வகையைச் சேர்ந்ததுன்னு காட்டும் வருவாய்த்துறை பதிவு தான் இது. நீங்க வாங்கின நிலத்தோட உண்மையான தன்மை என்னன்னு இதுல தான் ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால சிட்டாவை சரிபார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிட்டாவை தொடர்ந்து வர்றதுதான் இந்த அடங்கல். உண்மையிலே அந்த நிலத்துல இப்போ என்ன இருக்கு, அது விவசாயத்துல இருக்கா இல்ல குடியிருப்பு பகுதியா இருக்கான்னு களத்துல இருக்கிற நிஜ நிலவரத்தை அதிகாரிகளுக்கு நிரூபிக்கிற முக்கியமான டாக்குமெண்ட் இதுதான். மூன்றாவது பகுதி, சரியான அப்ரூவல் எது? சிஎம்டிஏ டிடிசிபி விதிகள் மூலம் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற மிகப்பெரிய பொறியிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கு சிஎம்டிஏ, வளர்ந்து வர நகரங்களுக்கு எல்பிஏ, மற்ற மாவட்டங்களுக்கு டிடிசிபி, இதெல்லாம் தான் உண்மையான அதிகார அமைப்புகள். ஆனா இந்த லேஅவுட்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய கட்டுக்கதை. 2026ல அப்படி ஒரு அப்ரூவலே கிடையாது. அது முற்றிலும் செல்லாது. இதை நம்பி ஒரு அன்அப்ரூவ்டு மனையில நீங்க வீடு கட்டினீங்கன்னா கார்ப்பரேஷன் வந்து உங்க வீட்டை இடிக்கிறதுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பில்டர்கள் உங்களை ஏமாத்தாம இருக்கணும்னா அந்த லேஅவுட்டுக்கு கண்டிப்பா டிஎன்ஆர்ஆ, அதாவது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தோட பதிவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பில்டர் மோசடிகள் இருந்து உங்களை காப்பாத்துற உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் இதுதான். அடுத்து 4வது பகுதி, 2026க்கான டிஜிட்டல் தீர்வுகள். சிங்கிள் விண்டோ போர்ட்டல் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையில வெறும் ஆபத்துகள் மட்டுமே இல்ல, கவர்மெண்ட் நம்ம வேலையை சுலபமாக்க பல டிஜிட்டல் ஆப்ஷன்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் டிஎன்எஸ்டபிள்யூஎஸ்பி அப்படிங்கிற தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல். பிளான் அப்ரூவல், இபி, வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்துக்கும் இது ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சுன்னா சின்ன வீடுகளுக்கு நீங்களே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் செஞ்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஆனாலும் ஒரு கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க கனெக்ட் அண்ட் பில்டோட இந்த செக்லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்ரூவ்டு லேஅவுட் ஸ்கெட்ச், நில அளவை துல்லியமா காட்டுற எஃப்எம்பி ஸ்கெட்ச், ரோடு எக்ஸ்பான்ஷன் ஏதாச்சும் வருமாங்கிற செக்கிங், அப்புறம் பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளுக்கான பஃபர் ஜோன் விதிகள், இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. உங்க பிளாட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு 100% உறுதியான பிறகு வேலையை ஆரம்பிக்கிறதா புத்திசாலித்தனம். கடைசியா 5வது பகுதி, நிம்மதியான முதலீடு. சரியான ஆவணங்கள் உங்க வாழ்க்கையில எப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம்.
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கும் போது அது வெறும் செங்கலும் சிமெண்டுமா இருந்த உங்க வீட்டை தலைமுறைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு சட்டப்பூர்வமான சொத்தா மாத்திடும். ஆவணங்கள் 100% பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சூப்பரான ரீசேல் வேல்யூ கிடைக்கும். பேங்க் லோனெல்லாம் 24 மணி நேரத்துல உடனே சாங்ஷன் ஆகிடும். முக்கியமா எந்த ஒரு ஜெனரேஷனுக்கும் எந்த விதமான கோர்ட் கேஸ்னு சட்ட சிக்கலே வராது. இப்ப நாம பார்க்க போற இந்த டேபிள மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த டாக்குமெண்ட் ஏன் முக்கியம், அதை எந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போய் செக் பண்ணணும்னு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. வில்லங்கத்தை செக் பண்ண டிஎன் ரிஜினேட், நில உரிமைக்கு எனிவர் பட்டா, அப்ரூவலுக்கு சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி வெப்சைட், துல்லியமான அளவுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச், எப்படி எல்லாமே உங்க கைவிரல் நுனில இருக்கு. சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சும்மா ஒரு வீட்டை மட்டும் கட்ட போறீங்களா, இல்ல சட்டப்பூர்வமா பாதுகாக்கப்பட்ட ஒரு கனவு இல்லத்தை கட்ட போறீங்களா? உங்களுக்கு நிலம் சம்பந்தமான எந்த ரிஸ்க் அனாலிசிஸ் தேவைப்பட்டாலும் தயங்காம கனெக்ட் அண்ட் பில்ட கான்டாக்ட் பண்ணுங்க. விழிப்புணர்வு தான் ஒரு நல்ல வீட்டுக்கான முதல் அஸ்திவாரம். யாருடைய வாழ்நாள் சேமிப்பையாவது காப்பாற்ற உடனே இந்த தொகுப்பை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.